சார் ஒரு ஹெல்ப் பண்ணோம் சார் அப்படின்னேன். ஆனால் ஃபீஸ் கட்டணும் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னேன். ஃபீஸ் தானே கட்டணும், எவ்வளோனாரு? 12 பேருக்கு கட்டணும் சார் அப்படின்னு. ஒரு என்னைக்கு கட்டணும்? நாளைக்கு கட்டணும் சார், லாஸ்ட் டேட்டுன்னு. சரி, எங்கே இருக்க? ஆவடி, லொக்கேஷன் மட்டும் அனுப்பி விடுனாங்க. அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட போய் நான் சொல்கிறேன், சார் கோபிநாத் சார் வந்து எங்களுக்காக ஃபீஸ் கட்டுறாருன்னு. விளாடாத தம்பி போ, அவரெல்லாம் பார்க்கவே முடியாது, நீ அவர் வராறாங்க உங்களுக்கு ஃபீஸ் கட்ட அப்படின்னாரு. கண்டிப்பாக வராருன்னு சொன்னேன். உடனே போய் நீ போய் டிசியை பாருன்னாங்க. டிசியை போய் பார்த்தேன், சார் கோபிநாத் சார் வராராம் அப்படின்னு. கோபிநாத் சார் வராரா? தம்பி நாங்களே ஏற்கனவே அவரை பேசுகிறதுக்கு கூப்பிட்டோம், அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல, நீ அவரை சாதாரணமாக கூப்பிட்றன்னே வந்துடுவாரா, போப்பா அப்படின்னாரு. அப்புறம் பசங்கிட்டலாம் சொன்னேன், என்ன தைரியத்தில் சார் சொல்லிட்டீங்கன்னு. கண்டிப்பாக அவர் சொன்னார்மா வரானி இருக்காரு அப்படின்னு. வந்து காரில் வந்துட்டார். அங்கே இருக்கிற காலேஜுக்காரங்களாம் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே 12 பேருக்கு சார் மொத்த ஃபீஸை கட்டிட்டார், ஃப்ரீயாக படிங்க, நல்லா விளையாடுங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க ஒன்று சொன்னாங்க, சஞ்சய் நீ கூப்பிட்டதும் வந்துட்டாரா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளான? சார் நான் கிராமத்தில் 3 வேளை சாப்பாட்டுக்கு இல்லாதவன் சார், எனக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் தெரியாது, அவர் ஒரு ஷோவில் பார்த்தேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார், அதனால தான் கால் பண்ணோன்னே வந்துட்டாருன்னு. இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே படிக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டி 3 வருஷம் முடிச்சிட்டோம். அன்றைக்கி ஃபீஸ் கட்டின பசங்களில் 4 பேர் போலீஸ் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. அப்போது திருப்பியும் அப்போ யூனிவர்சிட்டியில் 12 பேர் பட்டி அந்த யூனிவர்சிட்டியில் இந்த வருஷம் 3வது வாட்டி ஆல் இண்டியா போகிறோம். அதை உங்களுக்காக தான், அது உங்களால் கிடைச்ச வெற்றி தான். நீங்கள் அந்த விஜய் டிவியில் எனக்கு ஃபோன் பண்ணலன்னா அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கபடி டீமை விட்டு இருக்குவேன், இந்த பிள்ளைங்கள்லாம் இந்தியா போய் விளையாடி இருக்காது. அதுக்கு காரணம் கோபிநாத் சாரும் அந்த விஜய் டிவியும் அந்த நீயா நானா ஷோ தான். சார் ஒரு ஹெல்ப் பண்ணோம் சார் அப்படின்னேன். ஆனால் ஃபீஸ் கட்டணும் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னேன். ஃபீஸ் தானே கட்டணும், எவ்வளோனாரு? 12 பேருக்கு கட்டணும் சார் அப்படின்னு. ஒரு என்னைக்கு கட்டணும்? நாளைக்கு கட்டணும் சார், லாஸ்ட் டேட்டுன்னு. சரி, எங்கே இருக்க? ஆவடி, லொக்கேஷன் மட்டும் அனுப்பி விடுனாங்க. அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட போய் நான் சொல்கிறேன், சார் கோபிநாத் சார் வந்து எங்களுக்காக ஃபீஸ் கட்டுறாருன்னு. விளாடாத தம்பி போ, அவரெல்லாம் பார்க்கவே முடியாது, நீ அவர் வராறாங்க உங்களுக்கு ஃபீஸ் கட்ட அப்படின்னாரு. கண்டிப்பாக வராருன்னு சொன்னேன். உடனே போய் நீ போய் டிசியை பாருன்னாங்க. டிசியை போய் பார்த்தேன், சார் கோபிநாத் சார் வராராம் அப்படின்னு. கோபிநாத் சார் வராரா? தம்பி நாங்களே ஏற்கனவே அவரை பேசுகிறதுக்கு கூப்பிட்டோம், அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல, நீ அவரை சாதாரணமாக கூப்பிட்றன்னே வந்துடுவாரா, போப்பா அப்படின்னாரு. அப்புறம் பசங்கிட்டலாம் சொன்னேன், என்ன தைரியத்தில் சார் சொல்லிட்டீங்கன்னு. கண்டிப்பாக அவர் சொன்னார்மா வரானி இருக்காரு அப்படின்னு. வந்து காரில் வந்துட்டார். அங்கே இருக்கிற காலேஜுக்காரங்களாம் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே 12 பேருக்கு சார் மொத்த ஃபீஸை கட்டிட்டார், ஃப்ரீயாக படிங்க, நல்லா விளையாடுங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க ஒன்று சொன்னாங்க, சஞ்சய் நீ கூப்பிட்டதும் வந்துட்டாரா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளான? சார் நான் கிராமத்தில் 3 வேளை சாப்பாட்டுக்கு இல்லாதவன் சார், எனக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் தெரியாது, அவர் ஒரு ஷோவில் பார்த்தேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார், அதனால தான் கால் பண்ணோன்னே வந்துட்டாருன்னு. இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே படிக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டி 3 வருஷம் முடிச்சிட்டோம். அன்றைக்கி ஃபீஸ் கட்டின பசங்களில் 4 பேர் போலீஸ் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. அப்போது திருப்பியும் அப்போ யூனிவர்சிட்டியில் 12 பேர் பட்டி அந்த யூனிவர்சிட்டியில் இந்த வருஷம் 3வது வாட்டி ஆல் இண்டியா போகிறோம். அதை உங்களுக்காக தான், அது உங்களால் கிடைச்ச வெற்றி தான். நீங்கள் அந்த விஜய் டிவியில் எனக்கு ஃபோன் பண்ணலன்னா அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கபடி டீமை விட்டு இருக்குவேன், இந்த பிள்ளைங்கள்லாம் இந்தியா போய் விளையாடி இருக்காது. அதுக்கு காரணம் கோபிநாத் சாரும் அந்த விஜய் டிவியும் அந்த நீயா நானா ஷோ தான்.